என்னோடய பேர் கிறிஸ்டி விஜிலா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் என் பையனுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன். எனக்கு 2023 மே மாதம் ஒரு சகோதரி இங்கே உள்ள பத்திரத்தை கொடுத்துட்டு, இப்படி ஒரு ஸ்தலம் இருக்குது, அங்கே போனால் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என் பையன் 2-3 வருஷமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறான். அவன் போனான்னா கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அவன் 2-3 தடவை ட்ரை பண்ணி ரொம்ப காசெல்லாம் செலவு பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2023 இந்த சகோதரி சொன்னதுக்கப்புறம் நான் வரல. ஆனால் என் பையன் அக்டோபர் மாதம் லாஸ்ட்டில் அவன் ஒய்ஃபுக்கு காலேஜுக்கு யூகேயில் ட்ரை பண்ணவா அம்மா அப்படின்னு என்ன கேட்டான். நான் சொன்னேன், சரிப்பா ட்ரை பண்ணால் காசெல்லாம் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அவன் சொன்னான், அதெல்லாம் தெரியாது, ட்ரை பண்ணி பார்க்குறேன், லாஸ்ட் டைமு கிடச்சா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணியிருக்கான். அப்ளை பண்ணால் அன்றைக்கே அவனுக்கு மெயில் வந்திருக்குது, காலேஜில் இப்படி இன்டர்வியூ இருக்குது, அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே சென்னையிலேருந்து ஒரு ஏஜென்சி மூலம் ஃபோன் பண்ணி அவனுக்கு, நாங்கள் அந்த காலேஜு கூட லிங்க் வச்சுருக்குறோம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் சொன்னான், இல்லை நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன், கிடச்சிச்சின்னா பார்ப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன் அப்படின்ட்டு. அவன் எங்கிட்ட சொன்னால், அந்த அக்கா சொன்னாங்கல்லம்மா நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், கிடச்சிச்சின்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவன் அப்ளை பண்ண உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணால் 3.5 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க. அப்போ என்ன கேட்டான், 3.5 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னா. நான் சொன்னேன், மொத்தம் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அவன் மட்டும் போகிறதுனா கொஞ்சம் கம்மியாகும், நான் சேர்ந்து போகிறதுனா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னா. நம்மளால் முடியாத காரியம் அப்படின்னேன். பரவாயில்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நகை வச்சுன்னு 3.5 லட்ச ரூபா லோன் கட்டி ஃபீஸ் கட்டிட்டான், ஃபஸ்ட்டு ஃபீஸு. அதுக்கப்புறம் இவனுக்கு அங்கே உள்ள ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாகவே நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ திருப்ப காசு உடனே தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அவன் ஃபேமிலியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணான். மொத்தமாகவே குழந்தை இருக்குது. அப்போ குழந்தைக்கு 6 மாதம்தான் இருக்கும். எல்லோரும் சேர்த்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. குழந்தைக்கு பாஸ்போர்ட்டு கிடையாது, ஒய்ஃபுக்கு பாஸ்போர்ட்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் அப்ளை பண்ணான். ஆனால் ஜனவரி மாதம் 31 அவன் போகிறதுக்கு எல்லாமே அவனுக்கு ரெடி ஆகி, காசு எப்படி வந்துச்சு, கடவுளுடைய மாதாவுடைய கிருபையினால தான் அது நடந்துச்சு, வேறு யாரோட இதுவும் கிடையாது. அப்படி அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் அவனுக்கு வேலை அங்கே செட் ஆகலை. அவன் வேறு மாதிரி நினச்சிட்டு போனான். போன உடனே நல்ல வேலை கிடைக்கும், கடனெல்லாம் கொஞ்சம் தீர்த்துடலாம் அப்படின்ட்டு. சரி இவன் போனதுக்கப்புறம் சரி நம்ம இப்படி இவன் போனான்னா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏப்ரல் மாதம் இங்கே உடன்படி எடுத்தேன். ஆனால் நான் சாட்சி சொல்லலை. உடன்படி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவனுக்கு வேலையும் சரியாக அமையலை. ஆனாலும் வேலை அமையலைனாலும் அவனோட சூழ்நிலைகளை அங்கே சமாளிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வேலை கிடச்சி அவனோட பிரச்சனைகளை அங்கே பார்த்துக்கிட்டான். அவன் சொல்லுவான் எப்போவுமே, அம்மா என் கூட வந்த பசங்க, எனக்கு முன்னாடி வந்த பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, ஆனால் எனக்கு எனக்கு தேவைக்கு ஒரு வேலை மாதா கொடுத்துருக்காங்க, ஏசப்பா கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் தான் நம்மளோட ப்ரேயர் தான் கடவுள் இப்படி உதவி செய்கிறாங்க அப்படின்னு டெய்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் வேலை 2-3 நிறைய வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணால் எல்லாருமே கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. சரி அப்படி திருப்பியும் நான் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் மாதம் திருப்பி நான் உடன்படி எடுத்தேன். டிசம்பர் மாதம் 12 உடன்படி எடுத்தேன். அப்போ இப்போ டிசம்பர் மாதம் 1 முன்னாடி அவன் நைட்டு ரொம்ப லேட்டாக, அவங்களுக்கு டைம் சேஞ்சு, நமக்கு நைட்டில் ரொம்ப ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பான். எனக்கு எதுவும் அமைய மாட்டேங்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, கடனெல்லாம் தீர்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ டிசம்பர் 1 நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் உனக்கு 12 முன்னாடி கண்டிப்பாக மாதா அற்புதம் செய்வாங்க, அதனால் நீ தைரியமாயிரு, நீ இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக 12 முன்னாடி நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் அதை இது பண்ணிக்கிட்டு 12 முன்னாடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், அம்மா ஒரு இன்டர்வியூ அப்ளை பண்ணேன், என்னை
ஒரு 10ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க இன்டர்வியூவுக்கு அப்படின்னு சொன்னான். சரி, நான் சொன்னேன் தைரியமாக போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்ட்டு. நமக்கு 12ஆம் தேதி நைட்டு, அவனுக்கு 11ஆம் தேதி. நமக்கு விடியறதுக்குள்ளே அவன் எனக்கு ஃபோன் பண்ணி 12ஆம் தேதி விடிய காலையில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேம்மா, எனக்கு வேலை கிடச்சிச்சு, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி என்னை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஆனால் அது கொஞ்சம் சாத்தியமே இல்லாத விஷயமா. ஏன்னா இன்டர்வியூவுக்கு போட்டாங்கன்னா குறைஞ்சது 2 மாதம் குறையாமல் ஆகுமா. அதோட ப்ராசஸ் எல்லாம் நடந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறது மாதிரி சொல்கிறதுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அவனை வேலையில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவனுக்கு வேறு நிறைய அற்புதங்கள் மாதா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு டெலிவரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவளுக்கு தாயையும் குழந்தையும் பிரித்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தங்க 2 மிஸ் ஆனாலும் ஆகும், இல்லைன்னா ஒருத்தங்க கிடைச்சாலும் கிடைக்குவாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு உடன்படி எடுத்துகிட்டு போனேன். முதல்ல நான் இங்கேருந்து கொண்டு போன உப்பும் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த நாளே அவளுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையும் தாயும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு மாதாம்மா கிருபை செஞ்சாங்க. என் பொண்ணுக்கு லாஸ்ட்டு ஒரு மாதமாக ஓவர் ப்ளீடிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா. 2-3 டாக்டர்ட்டுங்க எல்லாம் கூப்பிட்டு போயும் கொஞ்சம் சரியாகலை. மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவளை நான் கூப்பிட்டு போவேன், உடன்படி எடுப்பா, அதனால் அவளுக்கு சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாதாம்மா அவளுக்கு நல்ல உடல் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மாதாம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் நான் டெய்லி மாதத்துக்கு ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் மாதத்துக்கு கலந்து கொள்வேன். நோயாளிகளெல்லாம் சந்திக்க போவேன். இந்த பத்திரங்களை கோயிலில் நோயாளிங்க வீட்டில் சந்தித்து விசுவாச பிரமாணம் சொல்லி கொடுப்பேன். நிறைய பேர் நல்லது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது விஷயம் வந்தால், நல்ல நாட்கள் வந்தால் அநாத ஆசிரமம் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம். மாதா செய்த உருவைக்கும் ஏசப்பாவோட செய்த നന്മയ്ക്കും കോടാന കോടി നന്ദി. ദൈവത്തിന് അസാധ്യമായി യാതൊന്നുമില്ല. ലൂക്കായുടെ വിശുദ്ധ സുവിശേഷം 1-ാം അധ്യായം 37-ാം തിരുവചനമാണ്. ഉടമ്പടിയെടുത്ത ഓരോ കുടുംബത്തിലേക്കും തങ്ങൾക്ക് ഒരിക്കലും സാധിക്കില്ല എന്നൊക്കെ വിചാരിച്ചിരുന്ന കാര്യങ്ങൾ, തങ്ങളുടെ മക്കളുടെ കാര്യങ്ങൾ, അതിലൊക്കെ പിന്നീട് പരിശുദ്ധ അമ്മയുടെ മാധ്യസ്ഥം നമ്മെ സഹായിക്കുമ്പോൾ എങ്ങനെയാണ് നമുക്ക് ഓരോ കാര്യങ്ങളിലും ഒരു തീരുമാനം ഉണ്ടാകുന്നത്, നമ്മുടെ കാര്യങ്ങളിലൊക്കെ കർത്താവ് എങ്ങനെ ഇടപെടുന്നു എന്നുള്ളതാണ് നമുക്കിവിടെ അനുഭവ സാക്ഷ്യങ്ങളിലൂടെ കേൾക്കുവാൻ സാധിക്കുന്നത്. മകൻ്റെ ജോലിയുടെ തടസ്സങ്ങൾ അതെല്ലാം വിവരിച്ച് നാം കേട്ട് കഴിഞ്ഞതാണ്. അതുപോലെ മകൾക്ക് കിട്ടിയ രോഗസൗഖ്യം, പിന്നീട് പരിചയമുള്ള ഒരു മകൾക്ക് വേണ്ടിയിട്ട് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, അതായത് ഡെലിവറിയുടെ സമയത്ത് അമ്മയും കുഞ്ഞും അപകടത്തിൽപ്പെടാം എന്നൊക്കെ പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു അവസ്ഥയിൽ നിന്ന് ഉടമ്പടി നേർച്ച വസ്തുക്കളൊക്കെ ഉപയോഗിച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ എങ്ങനെയാണ് അവിടെയും അമ്മ, പരിശുദ്ധ അമ്മ രക്ഷകയായി എത്തി അവിടെയൊക്കെ അപകട സാഹചര്യങ്ങളിൽ നിന്നൊക്കെ ആ ഡെലിവറി സമയത്തൊക്കെ ആ മകളെയും കുഞ്ഞിനെയും ഒക്കെ കാത്ത് സംരക്ഷിക്കുന്നത്.